வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் முழுக்கல்ல பயிற்சி 2.2ல் 13வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 12வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க கணக்கு பார்க்கலாம். 13வது கணக்கு. கீழே உள்ள பட்டை வரைபடமானது ஒரு சிறு வர்த்தக நிறுவனத்தின் 2011ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரையிலான லாபம் ப்ளஸ் மற்றும் நட்டம் மைனஸ் விளக்குகிறது. இந்த பட்டை வரைபடம் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டை வரைபடத்தை வச்சுக்கிட்டு கீழே கொஷின் கேட்டிருக்காங்க. ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. லாபம் ப்ளஸ்ஸு, நட்டம் மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கணக்கு. 2014ஆம் ஆண்டில் நிறுவனத்திற்கு லாபமா நட்டமா என்பதை குறிக்கும் முழுவினை எழுதுக. 2014ஆம் ஆண்டு எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இது லாபம் கொடுத்துருக்காங்க. லாபத்தில் எவ்வளவு? 45 ப்ளஸ் 45. ஏன்னா இங்கே 45 லாபத்தில் இருக்குது. லாபங்கிறது ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு 45. அதுக்கு நேராக பார்த்தோம்னா ப்ளஸ் 45. ஓகேவா? அடுத்து 2016ஆம் ஆண்டில் நிறுவனத்திற்கு லாபமா நட்டமா என்பதை குறிக்கும் முழுவினை எழுதுக. 2016ஆம் ஆண்டில் லாபமா நட்டமானு பார்க்கணும். 2016ஆம் ஆண்டில் லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை. அப்போ நமக்கு 0. அடுத்து 2011ஆம் ஆண்டு மற்றும் 2012ஆம் ஆண்டு நிறுவனத்திற்கு ஏற்பட்ட நட்டத்தை முழுக்களாக எழுதுக. 2011லேயும் 12லேயும் ஏற்பட்ட நட்டத்தை முழுக்களாக எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2011ல் எவ்வளவு நட்டம் கிடச்சிருக்குன்னா -10. அதே மாதிரி 2012ல் எவ்வளவு நட்டம் கிடச்சிருக்குன்னா -20. ஓகே. அடுத்து 2012ஆம் ஆண்டில் நிறுவனத்தின் நட்டம் மிக குறைவாக உள்ளது. இக்கூற்று சரியா தவறா? 2012ஆம் ஆண்டில் நட்டம் குறைவாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. 2012ஆம் ஆண்டில் 2011ல் தான் குறைவாக இருக்குது. ஆனால் 2012 அதிகமாக தான் இருக்குது. அதனால் இது தவறு. அடுத்து பாருங்கள், நிரப்புக. 2011ஆம் ஆண்டும் நட்டமும் 13ஆம் ஆண்டில் உள்ள லாபமும் எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க. 2011ஆம் ஆண்டில் எவ்வளவு இருக்குது? நட்டம் 10. அதே 2013ஆம் ஆண்டில் எவ்வளவு இருக்குது? அதுவும் 10. ரெண்டும் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அப்போ இது சமம்னு எழுதணும். சமம். அவ்வளோதான் அந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்